ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் ஹவுஸ். நான் பார்க்க அப்படின்னா தனுஷனோட ராய் திரைப்படம் வந்து பார்த்தா சூப்பராக போயிட்டுருக்கல. அதுக்கப்புறம் தனுஷனோட டேரக்ஷனில் வந்து பார்த்தா நீக் திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற திரைப்படம் வந்துட்டுருக்கல. ஸோ அந்த திரைப்படத்தோட எடிட்டிங் வந்து பார்த்தா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் ப்ரெஸ்னு அவர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீக் திரைப்படத்தில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீக் திரைப்படத்தில் வந்து ஒரு மாடர்ன் லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து தனுஷ்னோட டேரக்ஷனில் ஒண்டர் பாக்ஸோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டுருக்கு. பட் இதில் மேலும் ஸ்பெஷல் ஏற்றுற மாதிரி தனுஷ்னோட வோக்கல்ஸாக இருக்கட்டும் சரி, ஜிவி பிரகாஷனோட மியூசிக் கம்போசிங் எல்லா சாங்கும் சும்மா வேறு லெவலில் இருக்குமா. நீங்கள் கேட்டால் லூப் மோடில் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நீக் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும். அடுத்து வந்து படமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தனுஷ்னாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படத்தில் ஆஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீக் திரைப்படத்தில் தனுஷ்னாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த டேரக்ஷனுக்கான ஒரு அவார்டு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.